மக்களே, நிம்மதியான ஒரு இடத்துக்கு போனால் சந்தோஷம் தானாக வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல். அப்படி தான் நாங்கள் போன இடம் உடங்குடியிலேருந்து ரொம்ப பக்கம் எங்களுக்கு மணப்பாடு. ஈவினிங் இருட்டுற டைமுக்கு தான் நாங்கள் போனோம். நாங்கள் போன டைம் நிறைய பேர் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. மேலேருந்து மணப்பாடு வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்துலாம் நிறைய டூரிஸ்ட் இந்த மணப்பாட்டுக்கு வருவாங்க. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டைம் அங்கே கிளைமேட் செமையாக இருக்கும். நாங்கள் அப்படியே புனித சவேரியார் கோயிலுக்கு பின்னாடி உள்ள பீச் பக்கம் போயிட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. கடலில் கொஞ்ச நேரம் விளாண்டேன். அப்படியே சர்ச் பக்கம் வந்தீங்கன்னா வெள்ளரிக்காய் மாங்காய்லாம் வச்சுருப்பாங்க. நான் என்னோட ஃபேவரட்டாக அன்னாச்சி பழம் மசாலா போட்டு சாப்பிட்டேன். நான் அதோட மட்டும் நிறுத்திக்கல, மசாலா பூரியும் வாங்கி சாப்பிட்டேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சுட சுட ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால் இன்னொன்று வாங்கி சாப்பிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்படியே பக்கத்து கடையில் போனீங்கன்னா ராணியக்கா சுட சுட ஃப்ரெஷ்ஷான மீனை உடனே பொரிச்சு தருவாங்க. இன்னொன்று என்னென்னா, ராணியக்கா வீட்டில் எல்லாருமே நம்மளோட வீடியோஸ் பார்க்குறதுனால நம்மளை பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க. மீன் பொரிக்கும் போதே செம்ம வாசம். மீனுக்காக காத்திருந்த ஒரு வழியாக மீன் வந்துட்டு நம்ம கைக்கு. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இந்த மீன் உண்மையிலே சரியான டேஸ்ட்டு. பாறை மீன் தானே இது, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு பிளேட்டு காலி பண்ணிட்டேன். அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுனால இன்னொன்று ஆர்டர் பண்ணி அதையும் நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். இந்த பாப்பா நம்மகிட்ட காசு வாங்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் எல்லாருக்குமே சும்மா டீ கொடுத்தாங்க. டீ சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.